அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு சுதந்திர தின நாள். நம் தேசம் சுதந்திரம் அடைந்த நாளை ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேசமே 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 3 முறை, தேசமே 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 என்று 3 முறை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த இடத்துல திருச்சபையே திருச்சபையே திருச்சபையே, இன்னொரு வரியாக வச்சுருங்க, தென்னிந்திய திருச்சபையே தென்னிந்திய திருச்சபையே தென்னிந்திய திருச்சபையே கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை வைத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நோபிள் 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஏன்னா உங்களுடைய பெயரை வைத்து இந்த வேத வசனத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேசம் எவ்வளவோ அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தே நினைவு கூறுகிறோம். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவ கட்டுகளில் அடிமையாய் இருந்த உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக, நம் முற்பிதாக்களை மீட்டெடுப்பதற்காக அவர் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு காந்தியடிகள் இரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அகில உலக மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் இறங்கி வந்து ஒரு பாவம் அறியாதவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர் மகா வேதனைப்பட்டார். அந்த விடுதலை தான் சுதந்திரமாக இன்றைக்கும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம். அவருக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்குரியவைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உண்டோ அவையெல்லாம் நம்முடையவைகள். அதான் வேதத்தில் சொல்லப்படும். கலாத்தியர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? இந்த பூமி முழுவதும் நீ ஆண்டு அனுபவி, இந்த உன் சந்ததி பூமி பலத்திருக்கும் என்று எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கோடானு கோடியாய் நீ பெருகுவாய் என்று ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் அநேக வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகள்லாம் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உரித்து என்று கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். இன்றைக்கு திருச்சபையில் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு பாருங்கள், திருநெல்வேலியிலையோ தூத்துக்குடியிலையோ மற்ற திருச்சியிலையோ ஈரோடு டைசிலையோ 4 பேராயர் கேண்டிடேட்டை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த 4இல் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு தேர்தலில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் ஒரு கள்ள மனைவியோடு வாழ்கிறவர் ப்ரியாரிட்டியில் இருந்தார். அவரை தான் இவர்கள் எப்படியாகிலும் பேராயராய் கொண்டு வர வேண்டும் துடித்தார்கள். அவரும் கற்பனை உலகத்திலே பறந்தார். 2வது கணவரை உடைய அந்த அம்மா, நான் பேராயர் அம்மா ஆக வேண்டும் என்று கற்பனையிலே மிதந்தார். அந்த கற்பனையெல்லாம் ஆண்டவர் அடித்து சுக்குநூறாய் ஆக்கினார். அப்போது சுதந்திரம் இல்லை. எப்படி சுதந்திரம் கேட்குறேன்னா, நம்முடைய 44 லட்சம் திருமண்டல மக்களும் வாக்களித்து ஒரு பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் திருநெல்வேலி திருமணத்துக்கு பேராயர் என்றால் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள அனைத்து மக்களும், திருச்சபை மக்களும் வாக்களித்து ஒரு பேராயரை ஏற்படுத்துவதுதான் சால சிறந்தது. ஆனால் நாம் 4 பேராயரை தேர்ந்தெடுக்கிறோம். செனாட்லேருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதற்கு பணபலம் வேண்டும், ஆள் பலம் வேண்டும். மற்றபடி எந்த கேரக்டர்லாம் வேண்டாம். 2வது போன்றோ 3வது மனைவியை உடையவரோ அதெல்லாம் கேள்விக்கே கிடையாது. பணம் இருக்குதா, செல்வாக்கு இருக்குதா, நீ பேராயராகலாம். அப்போ இந்த சுதந்திரம் திருமண்டலத்தில் வர வேண்டும். அதாவது நான் என்னுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக செனாடில் இந்த அமெண்ட்மெண்ட்டை திருத்த வேண்டும். அதாவது மாடரேட்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் 6 மாநிலத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளும் இணைந்து வாக்களித்து ஒரு மாடரேட்டரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாடரேட்டருக்கு தகுதி எப்படி, சரீரத்தில் பலன் இருக்குதா, வியாதி இல்லாமல் இருக்குதா, கேரக்டர் வைஸ் நல்லவராக இருக்கிறாரா, குற்றம் சுமத்தப்படாதவராக இருக்கிறாரா, ஒரே மனைவியுடையவராக இருக்கிறார் என்பதெல்லாம் தேர்ந்தெடுத்த பிறகுதான் அவர் பேராயருக்கே வர முடியும், குருவானவருக்கே வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கமுள்ள திருச்சபை சுவாதீனமாய் சுதந்திரவாளியாய் செயல்படக்கூடிய ஒரு திருமணத்தை ஏற்படுத்த நாம் எல்லாரும் செயல்படுவோம். அதே போல் திருச்சபையிலையும் வீடுகள்லையும் நீங்கள் என்ன செய்யல, சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தில் எந்த அணி, எஸ்டிகே ராஜன் அணி, டிஎஸ்எஃப் அணி என்று சொல்லாமல்
தனித்து, அதாவது கர்த்தருடைய அணி, மீட்பு அணி, ஆன்மீக அணி என்று சொல்லி இவர்கள் இருவரை இல்லாமல் நல்ல ஊழிய பாரத்தோடு வாஞ்சியோடு உள்ள நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாய் நாம் இதை பற்றி டீச் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் டீச் பண்ணுகிறார். அப்போ இதெல்லாம் கேட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருகிறது. நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், நீங்கள் தனித்து நிற்கக்கூடாது. இப்போது இதில் என்ன சுதந்திரம் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒன்று அந்த குடும்பம் வர வேண்டும், இல்லை இந்த குடும்பம் வர வேண்டும். 2 பேரும் சம்பந்தக்காரர்கள், தூரத்து உறவினர் அல்ல, சம்பந்தம். மகனுக்கு பெண் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த 2 பிக் ஷாட்ஸ் தான் இந்த தூத்துக்குடிக்கு ஆளுகை பண்ண வேண்டும். அதாவது தூத்துக்குடி நேசர் திருமணம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுடைய கட்டுக்குள் இருக்கிறது. அப்போ இதை எடுத்து ஒரு சுதந்திரமாக, ஜனநாயகமாக பொது நபர் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் மாற வேண்டும். அரசாங்கத்தை எடுத்துக்கிடுங்க. நேற்றைய தினம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணுவதற்கு தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இந்திய அரசு சட்டத்திட்டத்திலே இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தின் மீது குறை இருக்கிறது, தேவை இருக்கிறது என்றால் நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து பெர்மிஷனோட போராட்டம் பண்ணலாம். ஆனால் இந்த போராட்டம் பண்ணவர்களை அடித்திருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாய் போன வழக்கறிஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அடித்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் இவ்வாறு நடந்திருக்கிறது. ஒரு லேடி பேசுது, என்னை நான் வீடியோ எடுத்தேன், அந்த அவங்க போலீஸ் வன்முறை நடத்ததை வீடியோ எடுத்தேன். உடனே அந்த லேடி கையை உடைச்சிருக்காங்க. ஒரு அம்மா மயக்க நிலையில் ஜீப்பில் இருக்குது. அப்போ அவங்க வேறு ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு சேப்பாக் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. அந்த அம்மா அப்படி பேட்டி கொடுக்குது. அப்போ பாருங்கள், இன்றைக்கு சுதந்திர தினம், நேற்றைய தினம் சுதந்திரமே இல்லாமல் போராட. அப்போ நீதியரசர் சொல்கிறார், நீதிபதி வழக்கறிஞர்கள் வெளியே போராடுவதற்கு, வழக்கு நீதிமன்றத்துக்குள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. இது சட்டம் இருக்கிறது. பொது ஜனங்கள் போராடுவதற்கு சட்டம், இதை நிறுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசு எல்லா மக்களும் ஓட்டு போட்டு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த முதல்வர் என்ன செய்கிறாங்க, அவங்க கைக்குள்ள காவல்துறையை வைத்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி அதை கொடுமைப்படுத்தி அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள். அப்போ சுதந்திரம் இன்றைக்கு கொடியேற்றினாலும் இன்னும் சரியான சுதந்திரம் இல்லை. அதே போல் ஆட்சியாளர் பாருங்கள், ராகுல் காந்தி காலத்துலேருந்து பாருங்கள், நேரு, இந்திரா காந்தி, அதுக்கடுத்து இவர் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அரசாங்கம் இருந்தது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின் ஐயா, இப்போ யார் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இனியநிதி ஸ்டாலின். இது ஒரு குடும்பத்துக்குள்ளே வருகிறது. இதுவும் சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்றால் யார்னாலும் பிரதமராய் வரலாம், யார்னாலும் முதல்வராய் வரலாம், யார்னாலும் பேராயராய் வரலாம், யார்னாலும் குருவானவராய் வரலாம், யார்னாலும் என்ன சொல்லலாம், லே செக்ரட்டரியாய் வரலாம். இதுதான் ஜனநாயகம், இதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மறுபடியும் ஒரு வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் தேவனுடைய ஜனமே, திருச்சபை மக்களே, நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள். தேவனுடைய சமூகத்திலே கைகளை தட்டி பாடி மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காட்ஃப்ரே நோபல் மண்ணில் விழுவதற்கு முன்பதாக தென்னிந்திய திருச்சபைகள் மாபெரும் அசைவு உண்டாகும். தமிழக அரசியலில், இந்திய அரசியலில் மாபெரும் அசைவை உண்டு பண்ணிவிட்டு தான் இந்த பூ உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் என் மீது ஒரு தரிசனம் திட்டத்தை வைத்திருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் ஒருவர் கட்டுக்குள் அடங்கி இருக்க விடாமல் என்னை எல்லாருக்கும் பொதுவாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவரும் விரலிட்டு பேச முடியாத இடத்துல வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், மடியில் கணம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. பெரிய ஒரு இது நினைவிடத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன். குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் போல் ஒரு மலை உருவாக்கி, ஃபால்ஸ் உருவாக்கி, எனக்கு நான் ஓய்வு, அதாவது கடைசி ஓய்வு எடுப்பதற்காக, ஆண்டுடைய வருகை வரும் மட்டும் நான் தங்க என்னுடைய எலும்புக்கூடுகள் இருப்பதற்காக ஒரு கல்லறையை கட்டி வைத்திருக்கிறேன். ஆகவே எப்படியாகிலும் அதற்கு முன்னதாக ஒரு வரலாறு படைக்க வேண்டும். எதற்காக காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார், என்னெல்லாம் செய்ய கொண்டு வந்தார், அதை செய்து முடிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்காங்க அரசியல்னா அது சாக்கடை என்று. அப்படிலாம் கிடையாது. தை கிங்டம் கம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டோடைய ராஜ்யம் இந்த தமிழ்நாடு அரசுக்குள்ளே, இந்திய அரசுக்குள்ளே வர வேண்டும்.
அதற்கு கர்த்தர் ஒரு சிலரை தான் தேர்ந்தெடுப்பார், எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. என்னை இன்னைக்கு மத அரசியல் தான் காலூன்றி நிற்க ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி வந்து விட்டது. திருநெல்வேலி எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, இப்படி சுற்றி பாருங்க. இப்போ எப்படியாவது அதிமுகவை பிடிச்சி எப்படியாவது கூட்டு அரசாட்சிக்குள்ளே பிஜேபி வர வேண்டும் என்று. பிஜேபி கூட யார் இருக்கிற? ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க, இந்து முன்னணி இருக்கிறாங்க, இந்து மக்கள் கட்சி இருக்கிறாங்க. இவங்க அரசியலாக செய்கிறாங்களா? கிடையாது. இவங்க மதத்தை வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள். இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார், அவர் காவி வஸ்திரம் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ மதவாதத்தை முக்கியப்படுத்தி அரசியலை கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இவர்களெல்லாம் எதிர்ப்பதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? அதற்கு அன்றைக்கு கோலியாத்தை மேற்கொள்ள அன்றைக்கு நம்முடைய அந்த குடும்பத்திலேயோ அந்த ஊரிலேயோ ஒருவரும் இல்லை, எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது தான் ஒரு கூழாங்கலை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். அதே போல ஆண்டவர் ஒரு சிலரை தான் தேர்ந்தெடுப்பார். அப்படி காட்ஃப்ரே நோபலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்கின்ற ஒரு தேசிய கட்சியை நிறுவி தேசத்திற்காக போராடுவதற்காக, திருமண்டல மக்கள் மீது ஒரு கண் இமையை தொடுவதற்கூட யாரையும் விட மாட்டோம். அதற்கு ஒரு அரசியலமைப்பு வேண்டும். நான் ஒரு முறை காவல்துறை டிஜிபி, ஏடிஜிபி அவர் டேவிட்சன் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு பிஷப்பாக இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் அரசியல் பண்ணலாம்? நீங்கள் அங்கேயே கலத்தி வச்சுட்டு அரசியல் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா? ஒரு முதலமைச்சர் காவி வஸ்திரத்தை போட்டுட்டு ஒரு 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 மதத்துக்குரிய அடையாளத்தோட சாமியாராக இருந்து முதலமைச்சராக இருக்கலாமா? நீங்கள் முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சரை அவர் அங்கேயே கலத்த சொல்லுங்கள். உங்கள் முன்னாடியே நான் பேண்ட் ஷர்ட் தான் இருக்குது, நான் இந்த அங்கேயே கலத்திடுதேன் என்று சொன்னேன். இல்லை, அதுக்கு நான் சொன்னேன், கர்த்தர் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு பின்னாட்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அதை எதிர்கொள்வதற்கு ஒரு அரசியல் அமைப்பு இருந்தால்தான் முடியும் என்று நான் சொல்லும்போது அவர் இல்லை, நாங்கள் அதுக்கு இருக்கோம்ல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, அவரை மீறி நீங்கள் எதுவுமே நீங்கள் பொதுவாக செய்ய முடியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் தமிழ்நாட்டில் சாத்தாங்குளத்தில் பிறந்தவங்க. அப்போது நீங்கள் ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய குரலை எழுப்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் வேலை பார்ப்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கீழே இருக்கிறீங்க. அவர்கிட்ட அமைச்சரவைக்கு கீழே தான் காவல்துறை இருக்கிறது, அவர் முதலமைச்சர். அப்போ உங்களுடைய சுய விருப்பத்தை நீங்கள் அரசு ஊழியராய் செயல்படுத்த முடியாது. ஆனால் ஒரு அரசியலமைப்பு கட்சியாக இருந்தால் செயல்படுத்த முடியும். அதற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மார்ட்டின் லூத்தர் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவதற்கு. அதே போல கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் அவரிடம் பகிரங்கமாய் சொன்னேன். உண்மையாகவே தான். இதில் நயா பைசா லாபத்துக்காக இல்லை. காமராஜர் இந்த பூமியிலே அவர் முதலமைச்சராக இருந்தார். 8 அணைக்கட்டுகளை கட்டினார். இன்றைக்கு எத்தனை அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது? திருநெல்வேலி, பாபநாசம், காரையாறு, அந்த பக்கம் உள்ள சேர்வலாறு எல்லாம் பாருங்க, எல்லாம் அவர் கட்டி வைத்தது. இன்றைக்கு வரைக்கும் சின்ன சின்ன தடுப்பணை கட்டிட்டு நான் அணை கட்டினேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அணைகளை இதுவரைக்கும் யாரும் கட்டவில்லை. ஆனால் அவர் ஒரு பைசா சேர்க்கவில்லை, தன் குடும்பத்துக்காக ஒன்றுமே சேர்க்கவில்லை. அவர் சிம்பிளாக வாழ்ந்து விட்டு சென்றார். அதற்கு பிறகு வரும்பொழுதுதான் அரசியல் அவ்வளோ சாக்கடையாய் மாறிவிட்டது. அதற்கு பிறகுதான் கக்கன் என்கின்ற ஒரு அமைச்சர் இருந்தார். ஒரு நயா பைசா லஞ்சம் வாங்காமல் மக்களுக்காக வாழ்ந்து சென்றார். இப்படியாக அநேக நீதிமான்களை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கரப்டட் பாலிடிக்ஸாக இருக்கிறது. அதே தான் தென்னிந்திய திருச்சபையிலும் கரப்டட் பாலிடிக்ஸ் இருக்கிறது. 2 ஒன்று தான். கருணாநிதி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அரசியல் படிக்க வேண்டும் என்றால் திருநெல்வேலி டயசிஸில் போய் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க என்று சொன்னார். இது சொன்ன வார்த்தை. அப்போ கரப்டட் பாலிடிக்ஸ் நம்முடைய டயசிஸில் வந்திருக்கிறது. கரப்டட் பாலிடிக்ஸ். இப்போ பாருங்கள், பசுமலையில் 4.1 ஏக்கரை விற்றுட்டாங்க. அதே போல் ரட்சணிய நகர், மதுரை, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 31.5 சென்ட்டை சேல் பண்ணிட்டாங்க. பெங்களூரில் இடத்த விற்றுருக்குறாங்க. பெங்களூரில் சர்ச்சுக்குள்ளே பார் வைத்திருக்கிறாங்க. செகண்டரிபேட்டில் சொத்து விற்றுருக்குறாங்க. திருநெல்வேலியில் 248 ஏக்கர் சுஸ்லான் விண்ட் ஃபார்ம் கம்பெனிக்கு தார வார்த்தாச்சு வித்தாச்சு. ஜான்ஸ் காலேஜ் மெயின் ரோட்டில், தூத்துக்குடி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கிரவுண்டு, டிஜிஎஸ் தினகரன் வந்தார்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அந்த கிரவுண்டு கெப்பாசிட்டி தாங்கும். அப்படி உள்ள கிரவுண்டில் 10 ஏக்கரை பத்திரம் போட்டு விற்று விட்டார்கள். அதை வாங்கினது யார்? தூத்துக்குடி டயசிஸில் இப்பொழுது லேசேலாக இருந்த கிப்சன், அவருடைய யார் மச்சினா மருமகனா, அவங்க தங்கச்சியை கட்டினவர் அத்தான், அவர் தான் யார்,
பிரேமுடைய அப்பா பேரில் பத்திரம் போட்டுக்கிறாங்க. இப்போ அதை நாங்கள் எதிர்த்து போராடும் பொழுது எங்களுக்கு திருநெல்வேலி டயசிஸ் சாதகமாக தீர்ப்பு வந்தது. உடனே அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ பிரேம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டிஎஸ்எஃப் பிரேம்னு சொல்லாதீங்க, எங்கள் வீட்டில் சண்டை வருது, பிரச்சனை வருது, எங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள். நான் சொன்னேன், அப்பா காலம் சென்ற பிறகு 2 பையன் தானே, அந்த சொத்து யாருக்கு வரப்போகுது? பிரேமுக்கு தானே வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த சொத்தை அப்படியே டயசிஸ்க்கு விட்டு கொடுத்துருங்க, நம்ம சொத்து தானே, டயசிஸ் சொத்து தானே, உங்கள் பேரே நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கரப்டட் டயசிஸ் அரசியல், கரப்டட் தமிழ்நாடு அரசியல், கரப்டட் இந்திய அரசியல், இதை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கார். இன்றைக்கி விஜய் என்கிற அந்த சினிமா நடிகரை எழுப்புகிறார். இதுவும் ஆண்டுடைய சித்தம். விஜயகாந்த் என்று ஒருத்தர் வந்தார், அவரும் செயல்பட விடாமல் அவரை மறித்து விட்டார். இன்றைக்கு விஜய் எழுப்புகிறார், அவரையும் செயல்பட விடுவார்களா என்பது தெரியவில்லை. ஒன்று நீ ஆள வேண்டும், இல்லை நான் ஆள வேண்டும். ஒன்று அதிமுக ஆள வேண்டும், இல்லை திமுக ஆள வேண்டும். இன்னொருத்தர் வந்து நாட்டை சீர்படுத்திடக்கூடாது, ஸ்திரப்படுத்திடக்கூடாது என்று வருத்தப்படுவார்கள். நான் மதுரையில் ஒரு கடந்த 2-3 நாட்கள் இருக்கும் பொழுது மதுரை முழுவதும் ரோடெல்லாம் டேமேஜ் ஆகியிருக்கிறது. அப்போ நான் போகின ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நான் சொன்னேன், நீங்களாம் என்னங்க, நீங்கள் மனுஷங்களா? ஓட்டு போடாதீங்க, ஒருத்தரும் ஓட்டு போடாதீங்க. எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? அதிமுக காலத்தில் 2 அமைச்சர், திமுக காலத்தில் 2 அமைச்சர், அதிமுக தொடர்ந்து 10 வருஷம் ஆச்சு, திமுக தொடர்ந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு. ரோடு எல்லாம் மொத்தத்தில் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே தான் நீதியரசர்கள்லாம் இருக்காங்க, ஹைகோர்ட் இருக்குது. அப்போ நான் வருத்தப்படுறேன். எவ்வளவோ சீனியர் கவுன்சில் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. பொதுநல வழக்கு போட்டு பெண்டை நிமிக்கலாம். பாருங்கள், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிட்டு. ஸ்மார்ட் சிட்டி ஒன்றுமே வேலை நடக்கப்பட, ஒரு பெரியார் பேருந்து மாதிரி ஏதோ சின்னதாக கட்டி வச்சுருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கில் வேலை நடந்து கொண்டிருக்கு. மற்றபடி தமிழ்நாடு அரசுபடி எந்த ஒரு பணியும் செய்யவில்லை. அவ்வளவு ஒரு அந்தக்கேடாக இருக்கிறது. ஒரு மாநகராட்சி என்பதற்கு தகுதியே இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த சுதந்திரத்தினால உண்மையாக சொல்கிறேன், கொடியேற்றலாம், நாடு சுதந்திரம் அடையலை. ஆட்டோக்காரங்க சொன்னேன், நீங்களாம் நினச்சா நீங்கள் தமிழ்நாடு ஸ்தம்பிக்க வைக்க முடியும், உங்கள் மதுரை மாநகரத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அவன் சொல்ல ஒற்றுமையே இல்லை. நீங்கள் அத்தனை ஆட்டோக்காரங்களும் டாக்ஸிக்கார வண்டியை ஓட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள், உங்கள் சஸ்பென்ஷன் வண்டிலாம் வம்பா போகுது, ஓட்ட மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகை பண்ணுங்கள், எல்லாம் சொல்லி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கவில்லை. அப்போ சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நம்ம சொன்னாலும் நாம் சுதந்திரம் அடையவில்லை. அதே போல் நம்முடைய திருமண்டலமும் சுதந்திரம் ஆகிவிட்டது என்று சொன்னாலும் நம்முடைய திருமணத்தில் சுதந்திரம் இல்லை. இப்போ யார்? ரூபன் மார்க் ஐயா, அவர் வினில் சுகுமார் செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஜெனரல் செக்ரட்டரி ஃபெடரல், இவங்க 3 பேரும் ஓனர் ஆஃப் தி டயசிஸ் தான் நான் சொல்லுவேன். தென்னிந்திய திருச்சபைக்கு 3 ஓனர்கள். இந்த 3 ஓனர் நினைத்து கையெழுத்து போட்ட எதையும் தலைக்கீழப்படலாம். அப்போ இதை எதிர்த்து கேட்பதற்கு காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் எழுப்புகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க 3 பேர் நினைத்தா மொத்த டைஸை வித்துட்டே போயிடலாம். இவங்களை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை. இவர்கள் செய்வது, இவங்க சட்டத்தின்படி இவங்க 3 பேர் கையெழுத்து போட்ட எந்த செக்ஷனும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் மாடரேட்டர் எலெக்ஷனில் ஷர்மா பிஷப்பை நிறுத்த பார்த்தோம், அவரை போட்டியில் நிறுத்தவே விடவில்லை. அந்த 14 பிஷப்பில் இவங்க கவுன்சில் செக்ரட்டரி யார்? தீமோத்தேயு. அவரை வைத்து எல்லாம் பேசி எல்லாம் முடித்து அவரை நிறுத்த விடாமல் ஆக்கிட்டாங்க. அப்போது இதில் என்ன சுதந்திரம் இருக்குது? யார் நம்ம போட்டியிடுவதற்கு ஷர்மா பிஷப் எழும்பியிருக்கிறார். அப்போ ரூபன் மார்க் ஷர்மா 2 பேரும் போட்டியிடணும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் போடட்டு. நீங்கள் ஒருத்தரை போட்டியிலே நிற்க விடாமல் ஒருத்தரை மாத்திரம் ஓட விட்டு அவரை ஓட்டு போட்டு வாங்கி இன்றைக்கி ரூபன் மார்க்கு மாடரேட்டர் ஆகிட்டார். அப்போ இதில் சுதந்திரம் இல்லை. ஆகினால் தான் ஆண்டவர், தேசமே நீ மகிழ்ந்து கழிவு, ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட்ஃப்ரே நோபலை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். என்னுடைய சரீரம் இந்த பூமியில் சாயும் வரை தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பேன். ஒரு பைசா லஞ்ச பணமோ ஒரு ஓசி பணமோ எங்கிட்ட இல்லாதனால தான் கர்த்தர் உங்களுக்காக தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் எழுந்து நிற்க வைத்திருக்கிறார். ஒருவருக்கும் பயப்பட மாட்டேன். நான் கடந்த வாரம் நான் மதுரை சென்னையில் ஃபுல்லாக இருந்தேன். கோர்ட்டுக்கு போனோம், எல்லாம் போனோம். யாரும் என்னை வந்து பின்னாடி கொண்டுருவாங்களா? பயப்படவே மாட்டேன். இன்றைக்கு செத்தா இன்றைக்கே பரலோகம், சேவான் போல் பயப்படவே மாட்டேன். எதிரிகள் தலைமுடியிலும் அதிகமாக இருக்கிறார்கள். கொலைகார பூமி. வட சென்னையிலலாம் பட்டணம்படி நினச்சா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா டக்கு கொத்துன்னு கொத்தி போட்டு போகலாம். அதை பற்றி கவலையே படலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போயிட்டே இருப்போம். அதே போல் திருநெல்வேலியில் ரவுடிசம் எவ்வளவோ இருக்குது. அந்த வழக்கறிஞர் 5 ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாரு. எவ்வளவோ வம்பு தும்புக்கெலாம் பண்ணாங்க. எவருக்கும் பயப்பட போதில்லை.
இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு போகிறது. இந்த ஆன்மாவை யாரும் கெடுக்க முடியாது. இந்த உள்ள ஆன்மாவை யாரும் தொட முடியாது. அது ஸ்தேவானை போல ஒரு வினாடியில் ஆண்டவரை தரிசிக்க சென்றுவிடும். ஆகவே கவலை இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. தேவனுக்காக ஏதாகிலும் செய்து மடிய வேண்டும். நம் தேசத்திற்காக ஏதாகிலும் செய்து மடிய வேண்டும். ஏதோ காட்ஃப்ரே நோபல் வந்தான் போனான்னு அல்ல. காட்ஃப்ரே நோபல் இன்னும் 5000 ஆண்டுகள் இந்த பூமி இருந்தாலும் இந்திய அரசியலிலும் நம்ம திருமண்டலத்திலும் பெயர் நிற்க வேண்டும். ஒரு மார்ட்டின் லூத்தர் பெயரை இன்றும் மாற்றி மாற்றி நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கிறோம். இல்லை என்றால் தென்னிந்திய திருச்சபை புரொட்டஸ்டன்ட் திருச்சபையே வந்திருக்காது. ஒரு மார்ட்டின் லூத்தர் புரொட்டஸ்டண்டை உருவாக்கினார். அதே போல் காந்தியடிகள் எத்தனை 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அவர் பெயர் மறையாது. ஏனென்றால் அவர் தன்னையே தியாக பலியை ஒப்புக் கொடுத்து இந்தியாவை சுதந்திரமடைய செய்தார். அதே போல் காட்ஃப்ரே நோபலை இந்த பூமியில் கொண்டு வந்ததற்கு தேவனுக்கு ஒரு திட்டம், தரிசனம் உண்டு. அதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் செய்யுங்கள். நான் அதை தான் கேட்குறேன். நன்றாக ஜெபிங்கள். தினம் உங்கள் வாலிபர் கூட்டத்தில், பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில், ஆண்கள் ஐக்கிய கூட்டத்தில், உங்கள் ஃபேமிலி ப்ரேயரில், உங்கள் தனிப்பட்ட ப்ரேயரில் என்னை ஜெபத்தில் நீங்கள் தாங்க. நான் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன். அதே போல் நிறைய வழக்குகள்லாம் தொடுக்க வேண்டியிருக்கு. இப்போது பிரின்ஸ் கால்வினுக்கு ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் போட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் கவுன்சில் உங்களுக்கு நல்லா தெரியும். சாதாரண கவுன்சில் இன்றைக்கி 3 லட்சம் ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் 5 லட்சம் 6 லட்சம் வாங்குறாங்க. அப்போது இப்படிப்பட்ட வழக்குகளை சந்தித்து இப்படிப்பட்ட ஒழுங்கினமான ஆட்களை குருவானவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், திருச்சபை விட்டு நீக்க வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் போராடுவதற்கு பொருளாதாரங்கள் தேவை. அதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த சப்போர்ட்டையும் நீங்கள் பண்ண வேண்டும். அது நீங்கள் பண்ண வேண்டும். இப்போ அது எனக்கு ஒரு பெரியவங்க என்கிட்ட சொன்ன பிறகு தான் நான் இப்போ ஜிபேன்னு அடியில் போட்டுட்ருக்கேன். அந்த இது முடியும் போதும் சப்போர்ட் ஜிபே நம்பர் போடுறேன். எதற்காக நான் இது கேட்க ரொம்ப அருவருப்பாகப்படுவேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் அலையலை, நீங்கள் திருமணத்துக்காக செய்கிறீங்க. அப்போ எல்லாருடைய சப்போர்ட்டு இதில் வர வேண்டும். அப்படி ஒரு வயதானவங்க என்கிட்ட போனாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களால் ஃபீல்டுக்கு வர முடியல, போராட முடியல, ஆனால் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம் என்று அவர் சொன்னதுனால தான் நான் இதில் இப்போ ஒரு 4-5 வீடியோஸில் தான் அந்த ஜிபேன்னு போடுங்க. எனக்கு அது வெக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு பெரியவங்க கடவுள் சொல்கிறதா ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்க, பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என் மனைவி பிள்ளைங்க வாழல. என் மனைவி இன்றைக்கும் சேலரி பிஜி அசிஸ்டண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பளம் வச்சுருக்குறாங்க. என் மகன் ஃபாரினில் வேலை பார்க்குறான். என் சின்ன மகன் டாக்டராக வேலை பார்க்குறான். யாருக்கும் ஒரு பைசா பணமும் தேவையில்லை. அது திரும்ப சொல்லு. அதுபோக எங்களுக்கு ரெண்டல் எங்கள் சொந்த இடத்துல ரெண்ட் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே எந்த வகையிலும் பொருளாதாரத்தில் கடவுள் கிருபையில் எங்களுக்கு தேவையில்லை. பட் பொது வாழ்க்கையில் இறங்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஒரு அசைவை நாம் உண்டு பண்ண முடியும். ஆகவே யார் என்ன சொன்னாலும் என்னை பற்றி என்னென்னலாமோ சில அந்த வயிற்றெரிச்சலில் சொல்லுவாங்க. ஆனால் நேற்று தினம் பிரின்ஸ் கால்வின் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எல்லா வாழ்த்துக்கள், இங்கே யூடியூப்லேயே பாருங்கள், வாழ்த்துக்கள் ஐயா, இவ்வளோ முயற்சி எடுத்தீங்க. ஆனால் எல்லா புகழும் ஆண்டவர் இயேசுவுக்கே உரித்தாகட்டும். அவருடைய கரத்தின் கிரியை நான் இருக்கிறேன். அவர் கீ கொடுத்த பொம்மை தானா, அவர் கீ கொடுக்குறா, நான் செயல்படுறேன். இல்லாட்டி இப்படி தைரியமாக செயல்பட முடியாதுங்க. ஆண்டவர் செத்த இல்லைன்னா ஒரு நாள் கூட உயிரோடே வாழ முடியாது. ஆகவே இப்போவும் நான் சொல்கிறேன், ஃபெர்னாண்டோ சத்யராஜா எனக்கு எதிரி கிடையாது, ரூபன் மார்க் ஐயா எனக்கு எதிரி கிடையாது, வினில் சுகுமார் எனக்கு எதிரி கிடையாது, பிரின்ஸ் கால்வின் அவர் எனக்கு எதிரி கிடையாது, ஒரு மனைவி எனக்கு எதிரி கிடையாது. நான் நேர்மைக்காக போராடுகிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு எதிரியே கிடையாது. தனிப்பட்ட முறையில் இப்போ நான் ஏதாவது ஒரு காரியத்தின் வழியில் பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ண தான் செய்வேன், பேசுவேன். எனக்கு எதிரி கிடையாது, சண்டைக்காரங்க கிடையாது. ஆனால் திருமண்டலத்திற்காக எலியாவை போல வெகு பக்தி வைராக்கியமாய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து தேவை. மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.